ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைல் தான். நிறைய பேருக்கு பார்த்திங்கனாக்கா அந்தளவுக்கு தலைவார தெரியாது. சும்மா ஒரு கோனி டைல் போடுவாங்க, இல்லைனா வீட்டில் எப்பயும் சாதாரணமாக தலை பின்னி போடுவோம்ல, அந்த மாதிரி போடுவாங்க. மோஸ்ட்லி ஏதாவது ஒரு 2-3 ஹேர் ஸ்டைல் தான் தெரியும். இது பார்த்திங்கனாக்கா இதுவும் சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைல் தான், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி என்னோடய சிஸ்டருக்கு தான் வாரி விட்டேன். சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்களும் எப்படி இருக்குன்னு கடைசியாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நடுவில் சின்னதாக ஒரு கோடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சைடில் ஒரு கிளிப் குத்துறதுக்காக நான் வாரிட்டுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு முடி வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்து இந்த மாதிரி வாரிக்கோங்க. நான் சைட்லேயும் முடி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக விட்டுருக்கேன். அப்போ தான் ஃப்ரண்ட்டில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக அப்புறம் நம்ம வாரின முடிய இந்த மாதிரி லைட்டாக சும்மா ஒரு 2 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 கிளிப் குத்திக்கலாம். உங்களுக்கு கிளிப் வேண்டாம் அப்படின்னா ஹேர் பின் கூட குத்திக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது நான் 2 கிளிப் வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சும்மா லைட்டாக வாரி விட்டுருங்க. ரொம்ப ஹார்டாக வாரினீங்க அப்படின்னாக்கா அது கலைஞ்சிரும். ஆனால் லைட்டாக நம்ம வாரி விட்டுக்கலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம என்ன பண்ணணும்னா, தலை ஃபுல்லாக முதல்ல சிக்க எடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம வாரினா தான் அந்த அலைன்மெண்ட் இல்லாமல் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது நான் இந்த சைடு வாடுறதுக்கு வந்துட்டேன். அந்த பக்கம் எப்படி வாரணுமோ அதே மாதிரி இந்த சைடும் எந்த அளவுக்கு முடி வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து நல்லா வாரிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடும் 2 கிளிப் குத்த போகிறேன். ஒரு 2 முறுக்கணும் அப்படின்னாக்கா நல்லா க்ரிப்பாக நிற்கும். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். உங்களுக்கு தேவைன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள், இல்லைனாக்கா நார்மலாக நம்ம வாருவோம்ல அந்த மாதிரி கூட வாரிக்கலாம். இப்போ நான் 2 சைடுமே கிளிப் குத்திட்டேன். பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நடுவில் நம்ம லைட்டாக பின்ன போகிறோம். அதுக்காக நான் முடியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா ஒரு சிக் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கிளிப் குத்தி வச்சுருக்கோம்ல, அந்த 2 முடியும் எடுத்துகிட்டு சென்டராக இருக்கிற ஒரு முடியும் சின்ன லேயர் மாதிரி எடுத்து இப்போ நான் பின்ன போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக எப்பயும் பின்னுவோம்ல அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சைட்லேருந்து ஒரு முடி எடுக்கிறேன். இது இந்த ஃப்ரெஞ்ச் பேக் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஸ்டைல் தான். இப்போது சைடில் நம்ம பின்ன சைட்லேருந்து கொஞ்சம் முடியுமா ஆட் பண்ணினோம். ரொம்ப பெருசாக நம்ம முடி எடுத்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. சின்னதாக மெலிசாக முடி எடுத்து நம்ம பின்னுறதோட முடியோடையே ஆட் பண்ணி பின்னிக்கிட்டு வரணும். இது பார்க்குறதுக்கு அவ்வளோ கிராண்டாக இருக்கும். கடைசியாக பாருங்கள். கொஞ்சம் கூட லூஸ் விடாமல் பின்னினா தான் அந்த கிரிப்னஸ் வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போது நான் ஒரு 4 லேயர் பின்னியிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா கடைசி வரைக்கும் இந்த மாதிரியே பின்னிக்கலாம். நான் ஒரு 5 லேயர் வரைக்குமே அந்த மாதிரி பின்னியிருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே லூஸில் விட்டுட்டு இருக்கிற முடி எல்லாத்தையும் சிக்கு அடிச்சுட்டு கீழே நம்ம நார்மலாக பின்னுவோம்ல அந்த மாதிரி தான் பின்னுறேன். அதையுமே ரொம்ப டைட்டாக பின்னக்கூடாது, கொஞ்சம் லூஸ் விட்டு பின்னோம் அப்படின்னாக்கா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும்.
நம்ம எங்கேயாவது மேரேஜ்லாம் போகிறோம் இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ ஒரு கிராண்ட் லுக்காக இருக்கும். கடைசியில் உங்களுக்கு பேண்ட் வேணும்னா ஹேர் பேண்ட் வேணும்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா கிளிப் கூட போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுதான் நான் கடைசியாக காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம பின்னிருக்கோம்ல, அதுலேருந்து லைட்டாக முடி எல்லாத்தையும் எடுத்து விடணும். அப்படி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். என்கிட்ட வந்து இந்த டாட்ஸ் இருந்தது, ரோஸ் வச்ச மாதிரியும் அப்புறம் நார்மலாகவும் இருந்தது. நான் வந்து ஒரு இதில் ரோஸும் ஒரு இதில் வந்து டாட்டு அப்படியே இருக்கிற டாட்டும் வச்சேன். உங்ககிட்ட வேறு ஏதாவது டாட் பின் இருந்தாலும் நீங்கள் அதை வச்சுக்கலாம். பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவ்வளோதான், நம்ம இந்த சிம்பிளான ஹேர் ஸ்டைல் வந்து முடிச்சிட்டோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.